இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது எலுமிச்சை சாகுபடி பற்றி நாம் நிறையா சொல்லியிருக்கோம். இன்னும் என்னுடைய நண்பர்களுக்கு நிறைய சந்தேகங்கள் வந்துக்கிறதுனால அந்த சாகுபடிக்கு உண்டான தொழில்நுட்ப கோளாறுகள் பற்றி நாம் இன்றைக்கி பேசலாம். பொதுவாகவே எலுமிச்சையில் நாட்டு எலுமிச்சை, புளியங்குடி எலுமிச்சை, PKM 1, PKM 2 இப்படி எண்ணற்ற எலுமிச்சை ரகங்கள் இருந்தாலும் உளவிலிருந்து அதிகமாக சொல்லக்கூடிய 2 ரகங்கள் சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு மார்க்கெட் லெமன், 2வது தாய்ப்பட்டி லெமன், அடுத்து தான் பாலாஜி, அடுத்து தான் கோடூர், அடுத்து தான் புளியம்பட்டி, அடுத்து தான் நாடு, அடுத்து தான் PKM 1, அடுத்து தான் PKM 2. ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் மார்க்கெட் லெமனுக்கும் தாய்ப்பட்டி லெமனுக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் பார்க்கலாம், இதெல்லாம் கிட்டத்தட்ட 13 பேக் சைஸில் கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருடம் நன்றாக வளர்ந்த நாற்றுகள் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. நாம் சொல்கிறோம் நாட்டு எலுமிச்சையாக இருந்தால் வச்சு 5 வருஷத்துக்கு அப்புறம் தான் காய்ப்பு வரும். இல்லை பாலாஜிக்கு போகிறேன், நட்டு 3.5 வருஷத்துக்கு அப்புறம் தான் காய்ப்புக்கு வரும். இல்லை நான் கோடூருக்கு போகிறேன், நட்டு 3 வருஷத்துக்கு அப்புறம் தான் காய்க்கு வரும். அந்த 8க்கு 10 பாக்கெட் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா நடவு பண்ணி 15 மாதத்தில் அறுவடைக்கு போகலாம். இதுபோல் 13 பேக்கெட் வச்சிங்கன்னா நடவு பண்ணி 6ஆம் மாதத்துலேயே எலுமிச்சை நம்ம பார்க்கலாம். இவ்வளோ ஷார்ட் டைமில் வருது, அப்போ இதனுடைய லைஃப் ரொம்ப கம்மியாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஏர் லேயரிங் பிளான்ட், அதாவது காப்பு மரத்துலேருந்தே நம்ம ஒட்டுக்கட்டி நம்ம கொண்டு வரதுனால என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா 20 ஆண்டுகள் வரைக்கும் நமக்கு பலன் தரக்கூடியது. சரி, எலுமிச்சையில் எனக்கு என்னதாங்க லாபம் வரும்? எலுமிச்சை ஒரு நேரத்தில் சீசின்னு கிடக்கு, கேப்பாரத்து கிடக்கு. ஆமாங்க இருக்குது. நாம் என்ன சொல்கிறோம், எலுமிச்சை ஒரு மூடை 50 மூடை வெறும் 500 ரூபாய்க்கும் போயிருக்கு. இந்த வருஷம் லாஸ்ட்டாக இந்த கோடையில் பார்த்தீங்கன்னா 9000 ரூபா வரைக்கும் போயிருக்கு. இதெல்லாம் டிவி நியூஸ் பேப்பர்லேயே நிறைய வந்துச்சு. அப்டா சந்தையில் எலுமிச்சை பழத்தின் விலை 2 மடங்காக உயர்ந்துள்ளது. பாட்டில் குளிர்பானங்களை தவிர்த்து மக்கள் இயற்கை பானமான எலுமிச்சை சர்பத்தை அதிகம் விரும்புவதால் தேவை அதிகரித்துள்ளது. இதனால் கிலோ 150 ரூபாய்க்கு விற்கப்பட்ட எலுமிச்சை தற்போது 300 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சில்லறை விற்பனையில் ஒரு பழம் 15 முதல் 20 ரூபாய் வரை விற்கப்படும் நிலையில் வரும் நாட்களில் விலை இன்னும் அதிகரிக்கக்கூடும் என வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். நாம் என்ன சொல்கிறோம், ஒரு பழம் 3 ஆண்டுகளுக்கு பிறகாக ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 1000 பழங்கள் கொடுக்கக்கூடியது இந்த மார்க்கெட் லெமனும் இந்த தாய்ப்பட்டி லெமனும். சில வரக்கூடிய பெரிய பிரச்சனை எலுமிச்சை சாகுபடி நண்பர்கள் தெரியும், இப்படி நுனியிலேருந்து இப்படி காஞ்சிக்கிட்டே வருவாங்க. ஆனால் மார்க்கெட் லெமன்லையும் தாய்ப்பட்டி லெமனையும் 90 விழுக்காடு அந்த டைபேக்னு சொல்லக்கூடிய நோய் தாக்குதல் குறைவாக இருக்கும். மற்றபடி எலுமிச்சையில் வரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனையான இந்த புள்ளி, இந்த கேன்கரு, இந்த இலையில் நடுவில் மஞ்சளாக வருது, அதெல்லாம் இயற்கை. அது எலுமிச்சையினுடைய குணாதிசயம், அந்த குடும்பத்துக்குரிய குணாதிசயம், அது வந்தே தீரும். அப்போ என்ன நம்ம பழைய ரகங்கள் நாட்டு ரகங்களுக்கு போகிறதுக்கும் இதுபோல் வீரிய ரகங்கள் போகிறதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 வருடங்கள் பார்த்தீங்கன்னா முன்னாடியே பார்த்தீங்கன்னா நம்ம அறுவடை கொண்டு வர முடியும். 2வது பழம் நீளமாக இருக்குது, நுனியில் கூம்பாக இருக்குது, அப்படிலாம் எந்த பஞ்சாயத்தும் கிடையாது. முழுசாக வட்டமாக வரக்கூடியது. அப்போ இதுபோல் எனக்கு கமர்ஷியலாக சாகுபடி நினைக்கிற விவசாயிகள் தென்னை 15 வருஷத்துக்கு மேலான தென்னைகளில் தாராளமாக ஊடுபீரா சாகுபடி பண்ணலாம். தனிப்பேரா 12 இடைவெளியில் ஒரு ஏக்கருக்கு 300 செடி வரைக்கும் சாகுபடி பண்ணலாம். இதுபோல் வீரிய நாட்டுக்கு விவசாயிகள் நிச்சயம் உழவி தொடர்பு கொள்ளுங்கள். உழவி என்றும் உங்களோட பயணிக்கும். நன்றி, வணக்கம்.